அத்தை, சொல்லுமா கனிமொழி, எங்க கிளம்பிட்ட? புது சேலையெல்லாம் கட்டியிருக்க. எங்கம்மா, இங்கே அம்மா வீட்டுக்கு போறியா? இல்லத்த, அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு வரவா. கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கத்த. வேலையெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிறேன், நீங்க எதையும் செய்ய வேணாம். சாப்பாடு வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குழம்பு நான் எதுவாக இருந்தாலும் வந்து வைக்கிறத்த. சரிம்மா சரிம்மா, நீ போ. நீ போயிட்டு வாமா, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறேன். நல்லா அப்பா கிட்ட வேண்டிக்கம்மா, சீக்கிரத்துல இந்த வீட்டுக்கு அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை வாரிசா வரணும்னு வேண்டிக்க, சரியா? சரிங்கத்த. ஆவுன்னா அப்பா சமாதின்னு கிளம்பி போறா. எங்க போறா, என்ன பண்றான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த பையன்கிட்ட சொன்னாலும் அவனும் எதையும் கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காளையாட்டம் சுத்துனுச்சுன்னா கல்யாணம் பண்ணி அப்படியே தான் சுத்துது. ஊரையே சுத்தி வந்த மாட்டேன், வீட்டுல கட்டி வச்சா அது என்ன கட்டி தரடியா நிக்கும்? அத்துக்கிட்டு போவதான் பாக்கும். எவ்வளவு தூரம் தான் அவளும் போவான்னு நானும் பாக்குறேன். எல்லாம் இந்த சொத்து நம்ம கை மாற வரதானே. அதுக்கு பிறகு இவ எங்க போறா? இந்த வீட்டு வாசப்படியை தாண்டுவா, தாண்டட்டும், அதுக்கு பிறகு தெரியும் இந்த தங்கமையில யாருன்னு. என்ன மினுக்கிட்டு கிளம்பிட்டா பத்தியா? இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. தங்கமேலே, ஏன் தங்கமேலே, போச்சு எல்லாம் போச்சு. இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் அப்படியே காத்தா போயிடுச்சு. என்ன செய்யறான்னு தெரியல இவ. இந்த மொட்டைக்கிழவி, இப்ப என்னத்துக்கு கத்துறியா? இப்ப என்ன ஆச்சு இப்படி தாம் தும்னு குதிக்கிற? என்ன வேணும் சொல்லு. சாப்பிட்டியா இல்லையா? உனக்கு பசி எடுத்துட்டா நீ அப்படியே மனசியாவே இருக்க மாட்டே. ஆமாண்டி, ஆத்தாளுக்கு மவளுக்கு சோத்து தவிர வேற என்ன தெரியும் சொல்லுங்க. ஊருக்கு வெளியே வந்து பாருடி, என்னென்ன கரும கன்றாவி எல்லாம் நடக்குதுனே. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு கூத்த நான் எங்கேயும் பார்க்கலையே கடவுளே. என் குடும்பத்துக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? என்னன்னு சொல்லுங்க. எதுவும் புரியாம சும்மா வந்து கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. ஏண்டி, இந்த மினுக்கிட்டு போறல சிலுக்கு, அவ எங்கடி போற சொல்லு. உங்ககிட்ட சொல்லிட்டு போறானா இல்லையா? ஆமா, சொல்லிட்டு தான் போறா. என் அண்ணனோட சமாதிக்கு போறாளாம். சமாதிக்கு அங்க போய் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் குழிய நோண்ட சொல்லு. அதுதான் அவன் செய்யறான், வேற என்ன செய்யறான்? இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளவு பேரும் அப்படியே மருந்து குடிச்சிட்டு சாவதான் போறோம். மொத்தமா எல்லாருக்கும் விளக்கு ஏத்த போறான். இப்ப என்னத்துக்கு நீ இப்படி வந்து தேவையில்லாத கத்திரியா? என் அண்ணன் மாவளை எதுவும் குறை சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. உன் பேரனுக்கு ஏன் உன் மோவிட்டு பேத்தியை தான் கட்டணுமா என்ன? என் அண்ணன் மாவளை எல்லாம் கட்டி வைக்க கூடாதே. ஏன் இப்படி இருக்க நீ? ஆமா, ரொம்ப பாசத்துலதான் நீ உன் அண்ணன் மாவளை கட்டி கொடுத்துருக்க பாரு. நீயே மிச்சம் மீதி இருக்கிற சொத்து வத்து உன் பேர்ல வந்து சேரணும்னு இந்த அடங்காத குதிரையை பிடிச்சி அவனுக்கு கட்டி வச்சிருக்க. கல்யாணம் பண்ணவனாவது இவளை அடக்குவான்னு பார்த்தா அவன் அப்படியே திரிய விட்டுருக்கான். இது போய் ஊர் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. 1000 பேர் இருந்தாலும் அவ என் அண்ணன் மக. அவளை ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நல்லா இருக்காது. அண்ணமாவ நீ தாண்டி தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இந்த சமாதிக்கு போறேன்னு அவ என்ன சங்கதி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ற? அவங்க ஆத்தா வீட்டுக்கு போறல, போனா போகட்டும். அப்படி என்ன சொல்லி கொடுத்துருவாளுவா உங்க ஆத்தால அந்த கிழவியும்? அடி அறிவு கட்டவள. அவங்க ஆத்தா வீட்டுக்கு போனா அதை பத்தி எனக்கு என்னடி கவலை? அவ ஐயோ, என் வயிறு அவ்வளவு பத்திக்கிட்டு வருது. என் வாயால அதை நான் எப்படி சொல்றது? இது மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னே தெரியாது பாத்துக்க. என்னன்னு சொல்லு முதல்ல, ரொம்ப பில்டப் போடாத. ஏண்டி, உன் மருமகாரி அங்க போறா இங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கூட ஊரை சுத்துறாடி. ஆமா, நீ ஒரு ஆளு. யார் கூடயாவது பார்த்துட்டு அப்படியே இவளை சொல்லுவ. ஐயோ நம்ப மாட்டேன்றாலே. ஏண்டி, என் கண்ணு என்ன குருடாடி? சொல்லு. நான் 4 வீடு தள்ளி எவ வர எவ போறான்னு இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல கண்ணு தெரியுது. நீ வேணா கண்ணு கட்டு போய் கிடப்ப. நான் என்னத்துக்கிட்டே அவளை பத்தி போய் சொல்ல போறேன்? என் பேரன் பொண்டாட்டி தானே அவ. அந்த பைய இவளை பிடிக்கிறது என்ன, தூக்குறது என்ன, தொடுறது என்ன? ஐயோ கடவுளே, 8 ஊருக்கு கூட இந்த மாதிரி அநியாயம் நடக்காது. எவனும் பார்த்தா நம்ம குடும்பத்தை தூணு கார் துப்பிடுவாண்டி. எங்க இருக்கடி உன் புருஷன்? அவனை கூப்பிடு. அவனை இனி எந்த பஞ்சாயத்துக்கும் போவேனா, எந்த நாட்டாமையும் செய்ய வேணான்னு சொல்லு. அவன் வீட்டுல இப்படி ஒரு அலங்கோலம் நடக்குது. இவன் போய் ஊருக்கு நல்லது சொல்ல போறானா? ஊர்க்கார பயிலவெல்லாம் என் பிள்ளை என்ன சொல்லுவானு தெரியலையே. உன் வீட்டுல நடக்கிற சங்கதிக்கு முதல்ல முடிவை கட்டு, அப்புறம் எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து சொல்லலாம் அசிங்கப்படுத்திட்டானா என் பிள்ளை என்னடி ஆவன்? நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல கிழவி. நீ யாரையோ எவரையோ பார்த்துட்டு வந்து இங்க கத்திட்டு இருக்காத. பேசாம போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நம்ம பிள்ளை கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா. இப்ப இடையில வந்து குண்டு தூக்கி போடாத. அதெல்லாம் நடிப்புடி, அவ்வளவு நடிப்பு. அந்த போலீஸ்காரன் ஊர்ல இருந்து வந்திருக்காமல, இப்படி எல்லாம் பண்ணாதானே அவனை பார்க்க போக முடியும். ஏண்டி, உனக்கு கூறு இருக்கா கொஞ்சமாவது? நல்ல சோறு திங்கறல குண்டானே. உன் மவங்கார இந்த ஊர் உள்ள எத்தனை வருஷமா இருக்கான்? அவன் பிறந்ததுல இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணாதான் வளர்ந்தாங்க. எப்ப அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னானோ அன்னைக்கு வெறுத்தவன். அதுல இருந்து இது நாள் வரைக்கும் அவனை கண்டாலே பிடிக்காது. திடீர்னு அவளுக்கு எப்படி அவன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது? சொல்லுடி, எனக்கு காரணத்தை சொல்லு. இந்த கிழவிக்கு மண்டையில முடியலனாலும் மூளை நிறையதான் இருக்கு. என்ன பாயிண்டா கேள்வி கேக்குது? நம்மளால பதில் சொல்ல முடியலையே. எதுக்கு இப்படி மசமசன்னு நிக்கிற? நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. உன் மருமகாரி தாண்டி, நான் அடிச்சு சொல்லுவேன். இந்தா சூடத்தை கொண்டு வாடி, நான் சத்தியம் பண்ணி அடிப்பேன். என்ன இது சத்தியம்லாம் பண்ணுவேன்னு சொல்லுது? யாரையா பார்த்துட்டு சத்தியம் பண்ணி அப்புறம் கை கால் விளங்காம போயிடாதீங்க. என்னத்துக்கு எனக்கு விளங்காம போகுது? இந்த புருஷனை விட்டுட்டு இன்னொருத்த கூட ஊர் சுத்துற பாரு உன் மருமவ, அவளுக்கு தாண்டி விளங்காம போவோம். இப்ப எங்கடி போற? அந்த சிலுக்கு சிங்காரி இப்ப எங்க போற? சமாதிக்கு தான் போற. இப்பவே வா, என் கூட வாடி. அந்த போலீஸ்காரனை போய் பாக்குறாளா இல்லையான்னு பாரு. நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். நீங்க இவ்வளவு சொல்லையிலையோ நான் எப்படி நம்பாம இருப்பேன்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவளுக்கு எப்படி திடீர்னு என் பிள்ளை மேல பாசம் வரும்?
கல்யாணம் பண்ணதுல இருந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அந்த போலீஸை கட்டிக்கோட தானே புரிவாதமா இருந்தா. சரியா சொன்னீங்க அத்தை, சரியா சொன்னீங்க. அவ ஏதோ நாடகம் நடிக்கிறா. ஆனா இத போய் நம்ம அந்த கருவாப்பை கிட்ட சொன்னா சுத்தமா நம்ப மாட்டான். கனிமொழி கனிமொழின்னு பித்து பிடிச்சவனாட்ட அவளதான் நம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னத்த பண்ணலாம்? அவன்கிட்ட எதுக்கடி சொல்ல போற? இது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை, நாமளே பார்த்து முடிவு பண்ணணும். இந்த ஈத்த சிரிக்கையெல்லாம் வீட்டுல வச்சிருந்தா வீடுதான் விளங்காம போவோம். ஏண்டி, இவ பிறந்த ராசி தானே உன் அண்ணங்காரன் செத்து போனா. இவளை இனிய வீட்டுல விட்டா நம்ம குடும்பத்தையே ரெண்டாக்கிட்டு தாண்டி போவா. உன் மவங்கிட்ட சொன்னாலாம் இது ஒண்ணும் காரியமாவது. நாமளே கண்ணு கண்ணு காது வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். அத்தை சொல்லிட்டல்ல, எவ்வளவு சாதுரியமா செய்யறேன்னு பாரு. அவ்வளவு கொழுப்பாயிடுச்சு அவளுக்கு. என் புள்ள அவளே கதின்னு கிடக்குறான். அந்த போலீஸ்காரன் கூட போய் ஊரை சுத்திட்டு வராளா? இன்னைக்கு வரட்டும், அவளா இல்ல நாமளான பார்க்கலாம். வீட்டை விட்டு ஒரேடியா துரத்தி அவளை வாழ வெட்டி யாக்கல. என் பேர் தங்கமயில் கிடையாது. அப்படி சொல்லுடி, அப்படி சொல்லு. யாமட்டு பேரனுக்கே துரோகம் பண்றா. அவன் நல்லாவே இருக்க கூடாதுடி. அவளை இங்க இருந்து துரத்துற வர இந்த விஷயம் ஒண்ணு கூட உன் மௌனுக்கு தெரியாம பாத்துக்க. எத்த அவனுக்கு எதுவும் தெரியாத நான் பாத்துக்கிறேன். இந்த அவங்க அப்பா இருக்கு எதே வெளியூர்ல வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவரு கூட அனுப்பி விட்டுட்டு அப்புறம் இருக்க இவளுக்கு வேட்டை. எம்புட்டு நேரமாவது இன்னும் வரல பத்தியா? அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னைய மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. இப்போ நான் எப்படி இதை சரி பண்றதுனே தெரியல. நேற்று அந்த போலீஸ்காரரை பார்த்ததையோ பேசினதையோ கலைக்கிட்ட சொல்ல இருக்கணும். ஆனால் சொல்லாம மறைச்சிட்டேன். இங்கேருந்து போகையில் என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம்னு முடிவெடுக்க தான் வந்தேன். ஆனால் இப்படி நடந்துருச்சேப்பா. இப்போ நான் என்னப்பா செய்யறது? கலை என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்கோனா என்ன பண்ணுவான்னு தெரியலப்பா. இதை நான் சொல்லலாமா வேணாமா? கலை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் கூட வாழ ஆசைப்படுறேன்னு நான் எப்படிப்பா சொல்கிறது? ப்ளீஸ்ப்பா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலப்பா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கப்பா. அப்பா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். கலை என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நான் போய் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன்ப்பா. கலை, உன்னைய பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொல்ல போகிறேன். அவன் என்னை வேணாம்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆனால் நான் தான் நேற்று ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன். நான் 1 முழம் பூ கேட்டேன்னு ஒரு கூடு நிறைய பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அது கூட நான் பெரிய விஷயமா பார்க்கல. எனக்காக எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். எல்லா தப்பும் என் மேலே தான். என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணுறது என்னோட பொறுப்பு தான். இனியும் எங்கள் 2 பேரோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இருக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக வாழணும்ப்பா. எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்ப்பா. நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரையில நானும் கலையும் சேர்ந்து தான் வருவோம். நான் வாரேன்ப்பா. கனி, கனி, எங்க இருக்க? வந்து சாப்பாட்டை போட்டு நல்ல பசியா இருக்கு. ஏலே, எதுக்குடா வரையில காக்கா மாதிரி கனி கனின்னு கத்திக்கிட்டு வர? ஏன் வீட்டுக்குள்ள வந்தா நாங்களும் போட மாட்டோமா? உன் பொண்டாட்டி சோறு போட்டாதான் சாப்பிடுவியா? ஏம்மா, பொண்டாட்டி கையால சோறு சாப்பிட்றதெல்லாம் ஒரு தனி சுகமா. ஏண்டா, இவ்வளவு நாள் இந்த ஆத்தா கையில தானே சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன அதிசயமா பொண்டாட்டி தேடுற? அது இவ்வளவு நாள். இப்பதான் எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டால, அப்புறம் என்ன? எங்கம்மா அவ? ஆளையே காணோம். உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து கேட்டா, அவ எங்க அந்த போலீஸ் கூட சுத்திக்கிட்டு கிடக்குறாளோ? இனி எந்த பொண்டாட்டியை நீ தேடுற நானும் பாக்குறேன்டா. ஏம்மா, எங்கம்மா அவ? நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் கூப்பிட விட மாட்டேங்கிற. என்னதான்? அவனா அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. ஆத்தா வீட்டுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எப்படி சொல்லாம போனா? அவளுக்கு யார் மேலதான் இங்க மரியாதை இருக்கு சொல்லிட்டு போவேன். எதுவும் பயம் இருந்துச்சுன்னா சரி, பெரியவங்க இருக்காங்களே வீட்டுல சொல்லுவோம் போவோம் வருவோம்னு இருப்பேன். அதுதான் அப்படியே அடங்காத கலையாட்டம் தெரியுது. எங்கேயாவது போய் தொலையட்டும், வா வந்து சாப்பிடு. என்னம்மா நீ? அப்படியெல்லாம் சொல்லாம அவ போக மாட்டா. நான் போய் அவளை கையோட கூப்பிட்டுட்டு வரேன். இல்லை, என் பேச்ச கேட்க போறியா இல்லையா? அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. வா. எம்மா, நீ இருக்க பாருமா, சரியான ஆளுமா. நல்லா 10 வீட்டை பக்குவமா கொளுத்தி விடுவோமா. ஆமா ஆமா, வா வா வா. இவனை முதல்ல எப்படியாவது ஊருக்கு அனுப்பணுமே. என்ன சொல்றது? எப்பா, உங்க அப்பா வேற சாப்பிடல, என்னன்னு தெரியல. கேட்டா உடம்புக்கு முடியல, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றாரு. அவருக்கு இது ஒரு வேலை. எப்பா எந்த வேலையும் பார்க்காதப்பா வீட்டுல இருப்பேன்னு சொன்ன காதுல வாங்குறார. அதான் சாமி, உங்ககிட்ட ஒரு வேலையை செய்ய சொன்னாரு. அறுத்து போட்ட நெல்லாம் அப்படியே கிடக்கு. இப்பவே நல்ல விலை விக்குது, வித்துக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா விலை குறைஞ்சிருன்னு சொல்லி புலம்புறாரு. போய் விற்க வேண்டியதானம்மா. இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் வித்துட்டு வரணும். அவரு பாவம் உடம்பு முடியாம கிடக்காரு. சரிம்மா, நான் போறேன். ஏன் சாமி, என் மவனுக்கு என்ன பொறுப்பு வந்துருச்சு? கல்யாணத்துக்கு முடியெல்லாம் தலையால தண்ணி குடிச்சாலும் போக மாட்டான். இப்ப நான் கேட்காமலே நான் போறேமான்னு சொல்றேன். என் மருமவ என் மவனை எப்படி மாத்திருக்கா? சரிம்மா, சாப்பாடு வேணாம். நான் போற வெளியில சாப்பிட்டுக்கிறேன். கனி மட்டும் வந்தானா எனக்கு போன பண்ண சொல்லு. சரிப்பா, சொல்றேன். ஏம்மா, ராத்திரிக்கு நான் வருவேன்னு அவ சாப்பிடாம இருப்பா. நான் வரமாட்டேன்னு சொல்லிடு, சரியா? நான் வேணா அவ வீடு வரையும் போய் சொல்லிட்டு வரவ. எப்பா, நான் சொல்ல மாட்டேனா? ஏப்பா நீ எதுக்குப்பா மெனக்கடுற? இப்பதான் ஆத்தா வீட்டுக்கு போனா, வர போறேன். வந்தது அவகிட்ட விஷயத்த சொல்ல போறேன். அப்படிங்கிற? சரிம்மா.
இப்பவுமே கிளம்புனா வேலையை முடிச்சிட்டு சாயங்காலத்துக்குள்ள வீடு திரும்பிடலாம். ஆமாயா ஆமா, பார்த்து போகணும் சரியா? அப்புறம் வண்டியில போறையில போனெல்லாம் எதுவும் எடுத்து பேசாத. நம்ம மாவனை எப்படியும் அனுப்பியாச்சு. அந்த ஊர் சுத்தின கழுத வீட்டுக்கு வரட்டும். அவ கால் ரெண்டுத்தையும் உடைச்சி அவ ஆத்தா வீட்டுக்கு அவளை துரத்துறேன். அச்சோ, அவர் வண்டி சத்த மாதிரி கேக்குது. வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரா? அத்தை வந்துட்டாளா? அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு என்னத்தை சொல்லி ஏமாத்துற நானும் பாக்குறேன். அத்தை, அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரா? ஏன்ட்ட வந்ததும் கிளம்பிட்டாரு? கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் வந்திருப்போம்ல. நீ போய் ஊரை சுத்திட்டு வருவ, அது வரைக்கும் என் மாவும் உனக்காக சாப்பிடாம உட்காந்து கிடக்கணுமா? அத்தை, ஏன்ட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, சொல்லிட்டு தான் போறேன். ஆனா எங்க போற எங்க வரேன்னு 4 பேர் சொல்லி தானே தெரியுது. அத்தை, நான் அம்மா வீட்டுக்குலாம் எங்கேயும் போகலத்த. அப்பாவோட சமாதிக்கு தான் போயிட்டு வரேன். அத்தை, என்னத்த ஆச்சு சொல்லுங்க அத்தை. என்னடி என்ன ஆச்சுன்னு ஒண்ணு ஆச்சு. இது என்ன ஆகணும்? அதான் என் வீட்டு மான மரியாதை எல்லாத்தையும் போய் பறக்க விட்டுட்டு வந்திருக்கியே. உனக்குலாம் எவ்வளவு நெஞ்ச அழுத்தம்? கட்டின புருஷன் வீட்டுல இருக்கையில எவன் கூட போய் ஊரை சுத்திட்டு வர? அத்தை, என்ன வார்த்தை பேசுனீங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம்னு அப்படியே பூசி மழுப்புறியா? நான் என்னது தப்பு பண்ணேன்? அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். இதுல நான் வேற சொல்லணுமா இத? கருமா சீ. சமாதிக்கு போறேன்னு சொல்லி அந்த போலீஸ் கூட ஊரை சுத்தி சந்தோஷமா இருந்துட்டு வாரியா? அத்தை, என்ன பேச்சு இதெல்லாம்? போய் சொல்லாதடி. நேத்து நீ அந்த போலீஸ் கூட பேசிக்கிட்டு இருந்ததே எல்லாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ அவனை பார்க்கல, அவன்கிட்ட பேசலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. அத்தை, நான் அவரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசுறேன் தான். ஆனா என்னடி ஆனா அவன்ங்கற? அத்தை, அவர் கூட பேசினா அது தப்பாயிடுமா அத்தை? ஏடி, பணமரத்துக்கு அடியில் நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுதுதானே சொல்லுவாங்க. நான் அவரை பார்த்தேன், பேசினேன், ஆனா எதுவும் பண்ணலன்னு சொல்ல வரியா? இந்த ஊருக்கே தெரியும் நீ அவனை தான் விரும்புன, அவனை தான் கட்டிப்பாடு பிடிவாதமா இருக்கான்னு இந்த ஊருக்கே தெரியும். என் மவனை பிடிக்கலனா அவன் கட்டின தாலியை கட்டி கடைசிட்டு போக வேண்டியதானடி. எதுக்கு அப்படி ஒரு நடிப்பு இப்படி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. எல்லாம் ஒண்ணு சொல்லக்கூடாதடி. உன்னைய பெத்து வளர்த்தா பாரு உங்க ஆத்தா, அவளை சொல்லணும். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம ஊர் சுத்த விட்டு வளர்த்தா பாரு, எல்லாம் அவ மேல இருக்குடி தப்பு. ஊர் சுத்தி கழுத எப்படி போய் ஊர் சுத்திட்டு வரா பாரு. அத்தை, மறுபடியும் சொல்றேன், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் அப்பா சமாதிக்கு தான் போனேன். போலீஸ் தற்செயலா தான் வந்தாரு. அவரை பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி என்கிட்ட பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். ஓ, இவங்க இந்த மாதிரி நம்ம மாட்டிக்குவோம், யாரும் கேட்டா இப்படி எல்லாம் சொல்லலாம்னு முன்னாடியே நீ எல்லா திட்டத்தையும் போட்டுதான் வச்சிருந்தியா? எந்த திட்டமும் போடணும் எனக்கு அவசியம் இல்ல அத்தை. உங்க பிள்ளை கூட சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்களே புதுசா குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. பேசாம வழியை விடுங்க, நான் உள்ள போகணும். ஊர் சுத்தனவளுக்குலாம் என் வீட்ல இடம் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போடி. நீ எல்லாம் உன் ஆத்தால மாதிரி வாழ வெட்டியா இருந்தாதான் அடங்குவேன். கட்டின புருஷனை வீட்ல விட்டுட்டு கண்டவன் கூட போய் திரிஞ்சுக்கிட்டு நிக்கிற. சீ, சோத்துல உப்பு போட்டு தின்னாதானே? போடி வெளியே. என் வீட்டுக்காரர் வந்து சொன்னாதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். இந்த வீட்டுல எல்லா உரிமையும் எனக்கு உண்டு. என்னடி உரிமை உண்டு? என்ன உரிமை உண்டு? இனி உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எப்ப நீ இன்னொருத்த கூட போய் சுத்தினியோ அப்பவே நீ செத்து போயிட்ட. பேசாம நீயே வெளியே போயிட்டு அந்த தாலி உனக்கு மிஞ்சும். இல்ல அந்த தாலியை புடிக்கிட்டு உன்னை வெளியே துரத்தி விடுவோம். எப்படி உனக்கு சாமானியம்? என்னால போக முடியாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நானே உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டனா? நீங்க தானே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்ன இது? நான் என்ன பொம்மையா? உங்க இஷ்டத்துக்கு ஈரனா இருக்க, நீங்க போனா போன்னு சொல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த வீட்ல இருந்து வெளியே போயிட்டா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். உங்க பிள்ளை என்னன்னா தாலியை கட்டி என் வாழ்க்கையை வீணாக்குனா. இப்ப சரி போனா போது, நடந்துருச்சே, நம்ம நல்லா வாழலாம்னு நினைச்ச என்னைய தப்பான பேரை சொல்லி என் தாலியை அறக்க பாக்குறீங்களா? அவர் வரட்டும், அவர் வந்த பிறகு நான் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறேன். என்னடி அவரு இவருங்கிட்டு இப்ப வெளியே போறிய கழுத்தை பிடிச்சு தள்ளவா? இவகிட்ட என்னத்த பேச்சு? நல்ல பொம்பளையா இருந்தா அவளை நேருக்கு நேரா நிக்க வச்சு பேசலாம். ஊரு சுத்தனவ கிட்ட எல்லாம் என்ன பேச்சு நமக்கு? இவனை முதல்ல வெளியே துரத்துங்க. பாட்டி, நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல, விடுங்க பாட்டி. சத்தியமா அவர் இனி என்கிட்ட பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். நம்புங்க பாட்டி. கண்டதெல்லாம் பண்ணிட்டு நீ எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? போடி முதல்ல வெளியே.